லேடிஸ் இப்போ ஜென்ஸுமா தப்பாக எடுத்துக்காதீங்க. யூரின் வேணா எங்கே வேணால் போயிடலாம், ஒரு 2 நிமிஷம், புரியுதுங்களா? ஜென்ஸ் லேடிஸ் வந்து அப்படி இல்லை. கண்டிப்பாக லேடிஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காரு, ஃப்ரீயாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயுமே இன்றைக்கி எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுங்களா? பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறாங்க, அங்கே போய் பாத்ரூம் போனால் 10 ரூபாய் கேட்குறாங்கம்மா. இப்போ ஆக்சுவலாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, நகை எங்கே வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறீங்க, துணி எங்கே வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறீங்க, மேக்கப் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறீங்க, அந்த ஷூட் எடுக்கிறாங்க பாருங்க, என்ன ஷூட் அது? ஃபோட்டோ ஷூட்டுக்கு 4 நாள் 5 நாள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் ஒரே ஒரு நாள் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட என்னோட ஹெல்த் எப்படி இருக்குது டாக்டர், சொல்கிறது வந்து ஒரு ஆண் கிட்ட குறை இருக்கிறதோ பெண் கிட்ட குறை இருக்கிறதோ தப்பு இல்லை, இது ஒரு குறை தான், சாதாரண குறை. இந்த குறையை சின்னதில் நிவர்த்தி பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வீட்டில் பையனை கல்யாணம் பண்ண போகிற அடுத்த வருஷம் எனக்கு பேரன் வேணும், இஸ் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியுமா? யாரும் எத்தனை பேர் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி? நிறைய பொண்ணுங்களுக்கு பார்த்தா irregular periods இருக்குமா, சின்ன பொண்ணுங்களுக்கு இப்போ பிஃபோர் மேரேஜே நான் சொல்கிறேன், irregular periods இருக்கும், ஹெமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாமா? சிம்பிளாக வீட்டில் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 28 டேஸ்லேருந்து 33 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வரணும். சரிங்களா? இது நார்மல் பாடி. இப்போ 40 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விளையாட்டாக விட்டுறது அவங்க. இன்னொன்று பார்த்தா டேப்லெட் போட்டுக்கிறாங்க, வரணும் எங்கேயோ போகணும் அப்படின்றதுக்கோசம் டேப்லெட் போட்டுக்கிறாங்க, வரக்கூடாது. எவ்வளோ எஃபெக்ட் அதெல்லாம் உள்ளே தான் பாதிக்கிறது. இதெல்லாம் புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம். இதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய சித்த வைத்தியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ இருக்கக்கூடிய அதிகப்படியான பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் கர்ப்பப்பையில் கட்டியாகட்டும், குழந்தை பிறப்பு தாமதமாகட்டும், இந்த மாதிரியான இஷ்யூஸை சந்திக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதற்கு உங்ககிட்ட என்ன சார் சொல்யூஷன்? இல்லைம்மா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்டைல் ஒன்று, புரியுதுங்களா? 2வது தண்ணி குடிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு விஷயம். இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், நிறைய எனக்கு ரொம்ப ஆதங்கம், இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் இப்போ இருக்கிற சிஎம் தளபதி அவர்கிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், இதை அவர் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் இப்போ ஜென்ஸுமா தப்பாக எடுத்துக்காதீங்க, யூரின் வேணா எங்கே வேணால் போயிடலாம், ஒரு 2 நிமிஷம், புரியுதுங்களா? ஜென்ஸ் லேடிஸ் வந்து அப்படி இல்லை. கண்டிப்பாக லேடிஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காரு, ஃப்ரீயாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயுமே இன்றைக்கி எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுங்களா? பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறாங்க, அங்கே போய் பாத்ரூம் போனால் 10 ரூபாய் கேட்குறாங்கம்மா. அப்போ லேடிஸ் என்ன பண்ணுறாங்க? இப்போ 4 பேர் போகிறாங்க லேடிஸு, 40 ரூபா மிச்சம் ஆகும் இல்லையா? யூரின் போகிறது இல்லை. யூரின் போடலாம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கிட்னி ப்ராப்ளமு, லங்ஸ் ப்ராப்ளமு, லிவர் ப்ராப்ளமு, யூட்ரஸ் ப்ராப்ளமு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, இத்தனையுமே வருமா? இன்றைக்கி வந்து 30% லேடிஸ்க்கு இந்த ரீசனால இருக்குமா? இந்த ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு யூரின் போகிறதுக்கு இடம் இல்லை, என்னன்னா க்ளீனாக இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஏசி பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறத விட பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 8க்கு 10 ஒரு பாத்ரூம் லேடிஸ்க்குன்னு கட்டிட்டு ஃப்ரீ, யார் வேணால் போகலாம். இதை மெயின்டைன் பண்ணுறது அந்த இடத்துல இருக்க வியாபாரி சங்கமோ யாரோ ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அற்புதமாக மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க அவங்க, புரியுதுங்களா? இப்போ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே போங்களேன், நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்தா தான் பாத்ரூம் உள்ள விடுவான். இந்த குடிகாரனுக்கு பயந்து யாரும் பக்கத்தில் போகிறதில்ல. 2வது யூரின் அடக்கிறாங்க. இந்த மாதிரி லேடிஸ் வந்து யூரினை அடக்கிறதுனால வர மெயின் ரீசன் தாம்மா இந்த காரணம். இதுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன், நம்ம சிஎம் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறது பெருசு இல்லைம்மா. இதனால் ஹெல்த் எவ்வளோ போகுது? 30% இன்றைக்கி லேடிஸு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டால் யூரின் நடக்கிறாங்க, தண்ணி கொடுக்கறது இல்லை. இப்போ அவங்களுக்கு 10 அடிக்கு 50 அடிக்கு 100 அடிக்கு ஒரு இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது, ஃப்ரெஷ் ரூம் இருக்குது, யூரின் போய்க்கலாம் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 2 வீலர் நிற்க வச்சுட்டு போகிற லேடிஸ் எல்லாம் இருக்காங்கம்மா. புரியுதா? இன்றைக்கி அதுக்கு உண்டான வழி இல்லை தமிழ்நாட்டில் இல்லை எங்கேயுமே. பட் தமிழ்நாட்டில் என்னால் சொல்ல முடியும், நம்ம வந்து எந்த கட்சிக்கு சார்ந்தவ இல்லைம்மா, கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவ ஒரு சித்த மருத்துவராக நான் வந்து இப்போ சிஎம் கிட்ட, இன்னைக்கு இருக்கிற சிஎம் கிட்ட ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். இதை அவர் நினச்சாருன்னா 2 நாளில் முடிச்சிடலாம். கண்டிப்பாக 2 நாள், அதாவது இன்னைக்கு இல்லைம்மா, 100 வருஷம் வந்து இவரை பேசுவாங்க எல்லாம். இது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு, புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம். இது வந்து ரீச் ஆகிற மாதிரி பண்ணுங்க நீங்கள் சேனலில், போகட்டும். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, போக முடியாது, தண்ணி குடிக்க மாட்டீங்க, பயப்படுவீங்க, எங்கடா யூரின் போகிறது. நம்ம இப்போ ஜென்ஸ் அப்படி இல்லை, எவ்வளோ நான் குடிக்கலாம். இப்போ நான் கீழே இறங்குற ஒரு ஓரமாக போயிட்டே இருக்கலாம், மிஞ்சி போனால் 20 போகிறோம், அவ்வளோதான். பட் லேடிஸ் அப்படி இல்லைம்மா. அட்லீஸ்ட் ஒரு
500 மீட்டருக்கு ஒரு இடத்துல, இல்லை 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ரீ டாய்லெட் இல்லையா, ஆல்ரெடி இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் எல்லா டாய்லெட்டும் ஃப்ரீ ஆக்குங்க. உங்களால் முடியாது, ரொம்ப சாதாரணமாக பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயம் ஃப்ரீ பண்ணுறீங்க, புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு பண்ணுறதுக்கு என்னுடைய ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் விஜய் சார் கிட்ட, தயவு செஞ்சு பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா சார், இது ஒரு வேலிடான பாயிண்ட். ஆமா. ஏன்னா இப்போ நிறைய யங் கேர்ள்ஸ் ஆமாம்மா, கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. தண்ணி குடிக்கிறது இல்லைம்மா. தண்ணி அதிகமா குடிக்க ஏன் பயம்? மாட்டாங்க. எங்க போய் ஆமா, பயம், பயம். யூரின் போக வேண்டியது ஆமா, அப்படிங்கறனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்கம்மா. அன்றைக்கி நான் கேட்குறேன் ஒரு லேடி கிட்ட, என்னம்மா 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து போகிற போதுமா அவனுக்கு அப்படின்னா, இல்லை சார் நான் ரவுண்ட்ஸில் இருக்கேன், யூரின் போகிறது கஷ்டம் சார், எனக்கு க்ளீனாக இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் மனசு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அப்படி 2 நாளில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 100 வருஷத்துக்கு பேர் இருக்கும் இந்த விஷயத்தை யார் பண்ணாங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு. இலவச உணவு கொடுக்கறது தப்பு இல்லை, பெருசு இல்லைம்மா. இலவசமாக பஸ்ஸு கொடுக்கறது பெருசு இல்லைம்மா. இயற்கை உபாதை இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா இது. கண்டிப்பாக சார். இதை வந்து தயவு செஞ்சு ஒரு திருப்பியும் சொல்லிக்கிறோம், பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார். ஸோ இதை தொடர்ந்து இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது ஒரு மெயின் இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு உடல் உபாதை. ஆமாம், கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. ஆமாம். பட் இப்போ இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போகிறாங்க. குழந்தைகள் பிறக்கிறது வந்து ரொம்ப தாமதமாக இருக்குது. நான் 8 வருஷம் 10 வருஷம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் இன்னும் எனக்கு அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது வந்து ஆமாம். இப்போ ஆக்சுவலாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, நகை எங்கே வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறீங்க, துணி எங்கே வாங்குறதுன்னு டிசைட் பண்ணுறீங்க, மேக்கப் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறீங்க, அந்த ஷூட் எடுக்கிறாங்க பாருங்க, என்ன ஷூட் அது, ஃபோட்டோ ஷூட்டுக்கு 4 நாள் 5 நாள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் ஒரே ஒரு நாள் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட என்னோட ஹெல்த் எப்படி இருக்குது டாக்டர், நான் எலிஜிபிளா இல்லை என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ கூட்டு போய் காட்டுறாங்களாம்மா? இது ஏன் பண்ணக்கூடாதுமா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜாதக பொருத்தம் தான். ஜாதக பொருத்தம், அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பட் இது தப்பு இல்லைம்மா. நான் சொல்கிறது வந்து ஒரு ஆண் கிட்ட குறை இருக்கிறதோ பெண் கிட்ட குறை இருக்கிறதோ தப்பு இல்லை. இது ஒரு குறை தான், சாதாரண குறை. இந்த குறையை சின்னதில் நிவர்த்தி பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வீட்டில் பையனை கல்யாணம் பண்ண போகிற அடுத்த வருஷம் எனக்கு பேரன் வேணும், இஸ் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியுமா? யார் எத்தனை பேர் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி? யாருமே அப்படி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு பெண் வீட்டில் காமிக்கலாம் இல்லையா, தப்பு இல்லை இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அம்மா ராமா கிருஷ்ணா 10 கோயில் கோடு 20 கோயில் கோடு 15 சாமியாரை போய் பாரு, எதுக்கு இதெல்லாம்? இதனால டிவோர்ஸ் வாங்குறவங்க ஆமாம், இல்லை நிறைய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை நடக்குதுமா. சின்ன ப்ராப்ளம் ஒரு ஆண் கிட்ட, ஒரு மைனர் ப்ராப்ளம் அது, இது ஒரு டாக்டர் பாரு எலிஜிபிள் இருக்கா எனக்கு, டாக்டர் சொல்ல போகிறா எஸ் ஆர் நோ, இதெல்லாம் கம்மி இருக்கு உனக்கு, 3 மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிறேன், இந்த டானிக் சாப்பிடு, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ், பொண்ணுக்கு முடிஞ்சு போச்சு, கிளியர். யார் பார்க்குறாமா? இது யாரும் பார்க்கறது கிடையாது. இது ஏன் பார்க்க மாட்டீங்க? நகை வாங்குறது எங்கன்னு பார்க்குறீங்க, துணி வாங்குறது எங்கன்னு பார்க்குறீங்க, கல்யாண மண்டபம் எதுன்னு பார்க்குறீங்க, புரியுதுங்களா? சாப்பாடு என்னெல்லாம் போடலான்னு யோசிக்கிறீங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. கண்டிப்பாக இதை பாருங்கள், சிம்பிளாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சஜஷன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, ஒரு பெரிய விஷயமே இல்லை இது. இப்போ இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நிறைய பேர் இருக்குமா. இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்னு பார்த்தா நிறைய பொண்ணுங்களுக்கு பார்த்தா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குமா. சின்ன பொண்ணுங்களுக்கு இப்போ பிஃபோர் மேரேஜே நான் சொல்கிறேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹெமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாமா. சிம்பிளாக வீட்டில் பார்த்தா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 28 டேஸ்லேருந்து 33 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வரணும். சரி, இது நார்மல் பாடி, இது நார்மல் பாடி. இப்போ 40 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விளையாட்டை விட்டுறது அவங்க. இன்னொன்று பார்த்தா டேப்லெட் போட்டுக்கிறாங்க, வரணும் எங்கேயோ போகணும் அப்படின்றதுக்கோசம் டேப்லெட் போட்டுக்கிறாங்க, வரக்கூடாது. எவ்வளோ எஃபெக்ட் அதெல்லாம் உள்ளே தான் பாதிக்கிறது. இதெல்லாம் புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம், இதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு ஆம்பளை, இப்போ ஆம்பளை பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வராங்க, பையன் கல்யாணம் 8 வருஷம் ஆகுது 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை, நீங்கள் பாருங்கள் அப்படின்வாங்க. சரி வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் பொண்ணு தான் வர சொல்லுவாங்க. பொண்ணு தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். இழிச்சவா எவதுன்னு, இழிச்சவா எவதுன்னு நான் சொல்லுவேன், இல்லைம்மா பையனை வர சொல்லு, பையனை வர சொல்லு. நான் ஒரு சில நாடியெல்லாம் பார்த்து சொல்லுவேன், இது அந்த ப்ராப்ளம் இருக்குது, இது அந்த பிரச்சனை இருக்குது. பேர் அவ சொல்லுவா, ஆமாம் கரெக்ட் டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாம் இருக்குது அவருக்கு. இதை சொன்னால் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி இதாக குழந்தை பெற்றுக்க போகிறாங்க பாருங்க, ஐஎஃப்க்கெலாம் போகிறாங்க பாருங்களா, ஐஎஃப்க்கெலாம் போகிற பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன தெரியுங்களா, போன உடனே உங்களை உள்ளே கூட்டின்னு போயிடுவாங்க லேடிஸை, இவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து வெளியே உட்கார வச்சுருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்த வைத்தியத்தில் சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறா அப்படின்னா அன்னிலேருந்து 9வது நாள்லேருந்து அவள் வந்து குழந்தைய தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை கடவுள் கொடுத்துட்றாரு அவருக்கு. 99%க்கு
ப்ராப்ளம் வராதுமா. 1% தான் லேடிஸ்க்கு ப்ராப்ளம் வரும். அந்த 1% கிளியர் பண்ணுறது ஈஸியாக. இப்போ ஜென்ஸுக்கு வந்து 60% வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. நல்ல ஆம்பளைக்கே இப்போ ஜிம் போயிட்டு உடம்பு அப்படி கன்று மாதிரி வச்சிருப்பான், அவனுக்கே அந்த ப்ராப்ளம் வரும். ரொம்ப சிம்பிள். இது ஏன் நீ வந்து சொல்லிட்டு பண்ணிக்கூடாது? கௌரவ பிரச்சனை. நம்ம ஆம்பளை கண்டிப்பாக. ஸோ இந்த குழந்தை பிறப்பு விஷயத்துல எல்லாருமே இந்த ஃபீமேல தான் வந்து ஆமாம்மா ஆமாம்மா. டார்கெட் அது வந்து பண்ணுறாங்க. அன்றைக்கி இல்லைம்மா, அந்த காலத்துலேருந்தே வந்துடுச்சுமா. அது இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிப்போச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எந்த சித்த வைத்தியர் எடுத்துக்கோங்க நீங்கள், எந்த சித்த வைத்தியர்மா நிறைய பேர் குழந்தை இல்லை நான் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் பொண்ணு மட்டும் அனுப்ப மாட்டாங்க. 2 பேரையும் வர சொல்லுங்கன்னு கவுன்சிலிங் கேட்கணும். சரி பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். பெண்கிட்ட என்ன ப்ராப்ளம், அவகிட்டே மைனர் ப்ராப்ளம் தானே இருக்கலாம். அந்த பிரச்சனையை வந்து 10 நாளில் சரி பண்ணிடலாம். இப்போ இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை பண்ணுறது 3 மாதம் ஆகும். இது அப்படியே இழுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க மாறி மாறி. அப்போ என்ன வருஷம் மாதம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நாளுக்கு நாள் நம்ம வந்து அந்த மெக்கானிக்கல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூட்ரிஷன்ஸ் சரியாக எடுத்துக்க முடியாது சார். நான் காலையில் எந்திரிக்கிறேன், வீட்டில் சமையல் செய்கிறேன், எந்திரிச்சிட்டு வேலைக்கு போகிறேன். ஸோ இப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் எப்படி நான் சரியான போஷாக்கு நான் எடுத்துக்கிறேன்? நைட்டு படுக்கும்போது ஒரு 4 அத்திப்பழத்தை தண்ணியில் போடு. காலையில் எழுந்துக்கிற, பல்லு விளக்குற, பாத்ரூம் போகிற, மூஞ்சி கழுவுற, மேக்கப் போடுற, மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவை பண்ண மாட்டேன். இந்த கான்செப்ட் தலைக்கு வரணுமா. ஓகே. டைம் இல்லைன்ற வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் டைம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு மேரேஜுக்கு கிளம்புறீங்க, 1.5 மணி நேரம் கிளம்புறீங்க நீங்கள், புரியுதுங்களா? 10 நிமிஷமா மெடிசன் எடுக்கிறதுக்கு. நேச்சுரல் ஃபுட் அது. ஒரு காலி வயிற்றில் எடுத்துக்கோங்க, எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க. எம்டி ஸ்டமக்கில் என்ன சாப்பிட்ணும், ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும், நைட் படுக்கும்போது என்ன சாப்பிட்ணும், சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நைட் படுக்கும்போது படுக்கிறதுக்கு எவ்வளோ இருப்பது, அது ஹெல்த்து தானம்மா. காலைல எழுந்துக்கிறீங்க, பெட்டில் வச்சுக்கோங்க, காலைல குடிச்சிட்டு எழுந்துக்கோங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ வேலை செய்யக்கூடிய விஷயமா அதெல்லாம். இப்படி பண்ணலாமா? நீங்கள் ஒரு டைம் எடுத்து வீட்டில் அடுப்பை பற்ற வச்சு வேக வச்சு கலக்கி இப்படிலாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுக்கோ. ரெடிமேடாக இருக்குது எல்லாமே, எல்லாமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. நேச்சுரல் ஃபுட் எல்லாமே ரெடி தான்மா. இப்போ ஒரு சாதாரண கருவேப்பிலை இருக்கும், கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, புதினா எடுத்துக்கோங்க, சுக்கு எடுத்துக்கோங்க, இஞ்சி எடுத்துக்கோங்க, சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஐட்டம் தானே. இதுக்கு நீங்கள் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு மோர் எடுங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு மோர் குடிங்க. எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு தெரியுமா? அது இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு எஃபெக்ட் பார்க்கக்கூடாது. மினிமம் ஒரு 20 days எடுக்கணும். ஆமாம், அந்த சைக்கிள் கண்டினியூ வந்தால் மட்டும்தான் அது எஃபெக்ட் தெரியும் உடம்புல. இதெல்லாம் அலோபதியில் போயிட்டாங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டா பெயின் சரியாக போகுது. அதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியறதில்ல, வேற ஒன்று. ஓகே சார். இப்போ இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், ரீல்ஸில் கூட எங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, எங்கே காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குங்கிறத கூட இப்போ ரீல்ஸில் பார்த்து செக் பண்ணிவிட்டு இல்லைம்மா அது கூட ஹேருக்கு நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக அது ஒரு இம்யூனிட்டி தான், நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது தான் அது. இப்போது தலை இருக்குது, ஹேர் ஃபாலுங்கிற தலை தான் நிறைய காமிக்கும் உங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும், அது கம்மியாகிடும். 1. 2வது ரொம்ப யோசிக்கிறது. ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப யோசிக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து வயசில் எண்ணெயை வைக்க மாட்டான் அவன், எண்ணெய் வைக்க மாட்டான், ஆயில வைக்க மாட்டான். சரி எல்லாம் கொட்டி பச்சு முடி. இப்போ ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே வராங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 90% நான் வர வைக்கிறேம்மா, சான்சஸ் இருக்குது. 90%. இப்போ 45-50க்கு மேலே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 15 வருஷமாக முடியலன்னா அந்த இடம் அப்படியே இதாகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கஷ்டம் பண்ணலாமா, ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். ஒன்றுமே வேண்டாம், ஒரு 2 மாதம் எடுங்க மெடிசன் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிங்க, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். திருப்பி வந்துட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த பூனை முடி முளைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை அப்சர்வ் பண்ணுங்கள், திருப்பி ஷேப் பண்ணுங்கள், பண்ணிட்டு இது மாதிரி நேச்சுரலாக வந்து நம்ம அந்த மண்டை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அது இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அது பண்ணுறது அது குறை சொல்லல அவங்க எதுவும். பட் என்னோட மெத்தட் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். எந்த டைம் எடுக்கும், ஒரு 6 மாதம் 8 மாதம் கூட ஆகும் வரத்துக்கு. டெஃபினட்டாக வரும். ஆனால் வர வச்சுருக்கேன், காம்ப்ளிகேட்டட்லாம் வர வச்சுருக்கேன். ஓகே, புரியுதுங்களா? சரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் நிறைய பேர் டாக்டர்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு நியூட்ரிஷனாக இருந்தாலும் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டில் இருந்து அதிகமாக எடுத்துக்க பாருங்கள், டேப்லெட்ஸை வந்து கம்மி பண்ணுங்க அப்படி. இப்போ நிறைய பேரோட வீட்டில் வந்து விட்டமின்ஸ் டேப்லெட்ஸு, ஹேண்ட்பேக்கில் விட்டமின்ஸ் டேப்லெட்டு, மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட்டு, ஸோ இந்த கால்சியம் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வந்து டேப்லெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம்மா, அது எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, அது வந்து அவாய்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி மெடிசன்ஸ் அலோபதி ஆகட்டும், எதாகட்டும், எந்த ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், அவங்க வந்து யாருமே வந்து கண்டினியூவாக மெடிசன் எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் இவங்க பண்ணுறது வேறு வழி இல்லை. இப்போ ஒரு சில விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ சித்தாவில் நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயம்லாம் சரி பண்ணி கொடுத்துடலாம், இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க சர்ஜரி தான் போய் ஆகணும்.
ஏன்னா எம்பிபிஎஸ் நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, யார் ஜீனியஸ், அவங்கெல்லாம் வந்து வேற லெவல். நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி பார்க்குறோம், ஒரு சில பண்ணி கொடுக்குறோம். பட் ஒரு லிமிட் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் நோ சான்ஸ். நானே சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய டாக்டர்ஸ் என்கிட்ட எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டு, எம்பிபிஎஸ் எம்எஸ்எல்லாம் எடுக்கிறாங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு. நான் அவங்களுக்கு பேஷண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா என்னால் முடியாது, என்னன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, இது பெட்டர் கோ டு சர்ஜரி, நீ போயிட்டு நீ வந்து ஸோ பர்சனாக போய் பாரு, நான் வேணா சொல்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னுவேன். அவங்களும் கேட்பாங்க, சார் இது மாதிரி இருக்குது, சூப்பர் சார், கரெக்ட் டைமில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சொன்ன. இல்லை சார் முடியாது, அது நான் பண்ணணும் 5 வருஷம் 6 வருஷம் மருந்து சாப்பிடணும், முடியாது, அது வரைக்கும் தாங்க மாட்டான் அவன். இப்போ நம்ம மெடிசன் எப்போ வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறேன். இப்போ டிசீஸ் உங்களுக்கு வருது, டிசீஸ் ஏன் வருது, உடம்புல இம்யூனிட்டி குறையும் போது டிசீஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ அது இம்யூனிட்டி பேலன்ஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு மெடிசன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாரம் 10 நாள் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக. அப்படி இருந்தால் மட்டும் தான் என்னால் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னும் போது உடம்புல இம்யூனிட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னா நாங்கள் தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு. அவங்க தான் செட் பண்ண முடியும், அவங்களுக்கு அதான் சரி பண்ண முடியும். இமீடியட் இது சர்ஜரி பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் எந்த ஒரு பெயின்னாலும் இந்த பெயின் கில்லரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து முட்டி வலியாக பெயின் கில்லர் சாப்பிட்றது, முதுகு வலியாக பெயின் கில்லர் சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேரை பார்த்தேன்னா அதில் 97 பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆமாம்மா, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கம்மா, இன்னைக்கு காலகட்டத்தில் மெடிசன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள்மா, யோகா பண்ணலாம்மா. ஓகே. ஏன்னா யோகாவில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 டிசீஸ்க்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும்மா. இப்போ நான் ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது. ஓகே. ஆமாம் யோகா வார்ம் அப்லாம் இருக்குது இல்லையா, முட்டி வலி போகிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, ரெசார்ட்டில் பண்ணுறோம் இல்லையா, நான் அதெல்லாம் சொல்கிறேன், வித்தியாசமாக போடலாம் வீடியோஸ். முட்டி வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, திருப்ப முடியாது கழுத்து, புரியுதுங்களா, இடுப்பு வலி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 days பண்ணிங்கனாலே ஒரு 50% ரிசல்ட் கிடைக்குமா யோகாவில். யோகான்றது இப்போ சிலருக்குலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அவங்களுக்கெல்லாம் சரி வார்ம் அப் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. வார்ம் அப்லேருந்து யோகாவுக்கு வாங்க. இப்போ நிறைய பேர் கீழே உட்காந்து கால் மடிச்சு உட்கார முடியாது கீழே, அந்த கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நேற்று கூட போய் பார்த்து வந்த ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இப்போ நீ காலையில் சொன்னாங்க அவங்க, நல்ல ரிலீஃப் இருக்குது டாக்டர், ஒரு நாள் நான் சொன்ன ஒரு நாள் பண்ணிட்டு சொல்லாதீங்க, தொடர்ந்து 20 நாள் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டி வலியெல்லாம் போய்டும். ஓகே சார். ஸோ இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதிகமாக வராங்க என் கிளைண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு நான் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அது கிளியர் ஆகிருக்கு, குணமாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நீங்கள் சந்திச்ச இருக்குமா? லங்ஸுமா. ஓகே. லங்ஸ் கனெக்டட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீசிங், டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா, இருமல், தொடர் இருமல் இருக்கும், பெயின் இருக்கும் செஸ்ட்டில், இந்த மாதிரிலாமே ஒரு 18 டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது லங்ஸ் சம்மந்தப்பட்டதில், புரியுதுங்களா. எனக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த விஷயம் அது. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன் நான், எனக்கு அங்கே வந்து ஒரு ஆடே பண்ணியிருந்தாங்க ஒரு 10 days பிஃபோர். என்னென்னா டாக்டர் வந்து ஸோ டாக்டர் செந்தில்குமார் ஃப்ரம் சென்னையிலேருந்து வராரு, அவர் ஸ்பெஷலிஸ்டே வந்து லங்ஸ், ஹார்ட் அண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி போயிட்டு அந்த மாதிரி மெடிசன் என்கிட்ட பார்த்தா நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்காரு ஒரு மெடிசனு. ஒரு 5 to 7 daysமா நல்ல ரிசல்ட்மா, ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட், நல்ல பேர், நிறைய ஃபீட்பேக்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான். அது நிறைய ஃபீட்பேக்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு. அதனால் லங்ஸுக்கு, கண்ணுக்கு கூடமா அதே மாதிரி ஐ இன்ஃபெக்ஷனு, இப்போ கண்ணு வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். ட்ராப்ஸ் மீன்ஸ் அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ மெடிசன். ஆக்சுவலாக இந்த நந்தியாவட்ட பூ இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கண்ணுக்கு வச்சுப்பாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு எதுவுமே மரம், செடி, கொடி எல்லாம் எதுவுமே இருக்காது. அங்கே வந்து நந்தியாவட்டையை நாங்கள் வந்து வளர்க்குறோம். அந்த பூ வந்து வளரும் போது ஹனி பீஸ் இருக்கு இல்லையா, தேனீக்கள், அதை வந்து அங்கே வச்சிருவோம். வச்சாச்சுன்னா அதுக்கு எங்கேயும் போய் எடுக்க முடியாது, தேன் இதுல இருந்து தான் கொண்டு வந்து வைக்கும். புரியுதா நான் சொல்றது? அந்த ஹனி கொடுக்குறேம்மா கண்ணுக்கு நான். ஆமா ஆமா, அந்த ஹனி நான் கண்ணுக்கு கொடுக்குறேம்மா, அந்த ஹனி கொடுக்குறேம்மா கண்ணுக்கு. அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு அந்த நந்தியாவட்டை இருக்குல்லம்மா, குளிர்ச்சிமா, கண்ணுக்கு நல்லதுமா. அந்த ஹனிங்கிறது வந்து அது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். ஒரு பூல வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக தான் கிடைக்கும் ஹனி. அதை எடுத்து வந்து அதை சேவ் பண்ணுது இல்லையா, அது சேவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். இவ்வளோதான் இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தா, ஒரு கிலோன்றது இவ்வளோ தான் வரும். ஒரு பாட்டிலில் ஒரு 1/2 பாட்டில் வரும் 1 கிலோன்றது. அதுவே வந்து எனக்கு 8,000 rupees மேலே வரும். ஸோ அது வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா. இனி வரைக்கும் ஒரு 500 பேர்கிட்ட சக்ஸஸ் பண்ணியிருக்கேம்மா, 1-2 இல்லைம்மா. அது எனக்கு எப்போ போனாலும் எங்கே போனாலும் எனக்கு ஒரு 10 பாட்டில் ஓடும். அது இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன்னா நான் போட்டு காமிச்சிட்டு தான் கொடுப்பேன். அது விஷன் பாரு இப்போ எப்படி இருக்குது, நான் போட்டு காட்டுறேன், ஒரு 5 minutes கழிச்சு பாரு. இப்போ எக்ஸிபிஷன் போட்டோம், அந்த எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி சொல்லி ஒரு 100 பீஸ் விற்றேன் நான், போட்டு காமிச்சிட்டு. என்ன சார் வித்தியாசமாக இருக்குது, போடுங்க சார், ஒன்றும் ஆகாது. நானும் அதான் போட்டுருக்கேன், எனக்கு 60 வயசு, இது வரைக்கும் கண்ணாடி போடல. ஓகே. ஸோ அந்த விஷன் வந்து கிளியராக இருக்குமா, டஸ்ட் எல்லாம் எடுத்துரும். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாட் ஓன்லி ஃபார் விஷன்மா, நீங்கள் 10 வருஷம் எனக்கு மைக்ரைன் இருக்குன்னு சொல்லுங்கள்,
ஓ 1 மாசத்துல மைக்ரேன் எடுத்துடுறேன் உங்களுக்கு நான். ஓகே. ஸோ அதுக்கும் இது ஆமா useful-ஆ ஆமா. இருக்கும். இப்போ இங்க கெட்ட நீர்லாம் வெளியே வந்துரும்மா. ம். அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு 20 செகண்ட்ஸ்னால எரிச்சல் இருக்கும். ஓகே. எரிச்சல்ல தண்ணி எல்லாம் வரும் இல்லை உங்களுக்கு. எங்கேருந்து வர தண்ணி உங்களுக்கு? தலையில தேவையில்லாததெல்லாம் வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக தலைவலி மைக்ரேன் இருக்கவே இருக்காதுமா. ஓகே. கிளியர் ஆகிடும். அதுவும் சரியாகும் உங்களுக்கு. ஓகே. என்னோட ஐ ட்ராப்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மெடிசன் இருந்து. ஸோ உண்மையாவே இது ரொம்ப வித்தியாசமா ஆமா இருக்கு. இல்லைம்மா, ஆக்சுவலாக கேள்விப்பட்டு. இதெல்லாம் வந்து எங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் வந்து பெரிய மருத்துவர். அவர் எழுதிய சில குறிப்பெல்லாம் நாங்கள் சுட்டுட்டு அதில் வந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேன்னு சொல்ல முடியாது ம். கிளைண்ட் கிட்ட. என்னன்னா அவங்க போய் டாபர் அணியா வேற எதுவும் தேனை வாங்கி தரல கண்ணை ஊற்றிக்குவாங்க. ஆமா. இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பியூரிட்டியாக ம். ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு கடவுள் வந்து இன்னி வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பா சார். ஸோ நிறைய விஷயங்கள் சார் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல நம்மளுடைய ஹெல்த் எவ்வளோ ரொம்ப முக்கியம். ஸோ அதை இந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேர்களுக்கு